Hello viewers, welcome to TN Jobs Tamil. இன்னைக்கு நம்ம என்ன ஜாப் பத்தி பார்க்க போறோம் அப்படினா பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருந்து நமக்கு புதுசா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனோட எலிஜிபிலிட்டி நீங்க ஜஸ்ட் 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும். எந்த ஒரு எக்ஸாமுமே எழுத தேவையில்ல. அதற்கான ஃபீஸுமே வந்துட்டு நீங்க கட்ட தேவையில்ல. சேலரி பேக்கேஜை பொறுத்தவரைக்கும் 19,000 இருந்து 71,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து வேரி ஆகுது. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னா நவம்பர் மாதம் 27 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் அதனோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, சேலரி இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் TN Jobs Tamil சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ தட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அதை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃபை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்துட்டு அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்றைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அவங்க வெளியிட்ருக்காங்க அப்படின்னா 11ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வந்துட்டு அவங்க வெளியிட்ருக்காங்க. எங்கேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டம் பெரணமல்லூர் ஊராட்சி ஒன்றியத்திலேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதில் வேகன்சிஸுமே வந்துட்டு நிறையா கொடுத்துருக்குறாங்க. இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். வாங்க போஸ்ட்டு, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அதெல்லாமே பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு சேலரியை பொறுத்தவரைக்கும் ஊதியம் வந்து 19,500லேருந்து உங்களுக்கு 71,900 வரைக்கும் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. வயது வரம்பை பொறுத்தவரைக்குமே 18 வயசு, அதாவது குறைந்தபட்சம் 18 வயதும் அதிகபட்சம் 42 வயதும் இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் 43 வயசு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. 42 வயசுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? எந்த டேட் படி இந்த ஏஜ் வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 1/7/2025 இந்த டேட் படி உங்களுக்கு ஏஜ் வந்துட்டு இருக்கணும். 18லேருந்து 42 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? மொத்த பணியிடம் வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னா ஒரு வேக்கன்சி வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அது வந்துட்டு இன சுழற்சி விவரங்கள் வந்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க. SCA கேட்டகரியில் உமனாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இன சுழற்சி வந்துட்டு இருக்குது. ஸோ அதை வந்துட்டு பார்த்துக்கோங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு 8th பாஸ் பண்ணாவே போதும். ஓகேங்களா? அதுக்கு மட்டும் இல்லாமல் மோட்டார் வாகன சட்டப்படி தகுதியான அலுவலரால் வழங்கப்பட்ட அந்த செல்லத்தக்க ஓட்டுநர் உரிமம், அதாவது டிரைவிங் லைசன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த லைசன்ஸ் வந்துட்டு நீங்கள் வச்சுருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதனுடைய பிடிஎஃப் வந்துட்டு நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னா https://tiruvannamalai.nic இந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு லிங்க்கையுமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு டேக் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு டவுன்லோட் ஆகிடும். விண்ணப்பிக்கிறதுக்கான காலம் வந்துட்டு எப்போ அப்படின்னா 27ஆம் தேதி வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ காலை 10 மணி முதல் 5:45 மணி வரைக்குமே இருக்கும். கடைசி நாள் வந்து 27ஆம் தேதி. விண்ணப்பம் வந்துட்டு இது வந்து முழுக்க ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அந்த அட்ரஸ் எதுக்கு அனுப்பணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் கோட் பண்ணுற இந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு நீங்கள் அனுப்பணும். ஓகேங்களா? ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கீழே சில கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இனர் சுழற்சி, அந்த வயது, கல்வி தகுதி இதெல்லாமே இருக்கு இல்லையா, அவங்க எலிஜிபிளாக இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அக்செப்ட் பண்ணப்படும். எலிஜிபிளாக இல்லாதவங்களுக்கு அது வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிரும். ஓகேங்களா? அதையும் பார்த்துக்கோங்க. தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் மற்றும் கால கடந்து பெறப்படும் விண்ணப்பங்கள் இதெல்லாமே வந்துட்டு டிக்ளைன் ஆகிடும். அதையும் பார்த்துக்கோங்க. சுய முகவரியுடன் கூடிய அஞ்சல் வில்லை அந்த எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 10x4 inches அந்த போஸ்டல் கவரில் போட்டு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். தேங்க்யூ.